நல்லா கொதிச்சுட்டு டக்குன்னு வந்து கட் ஆகிடுச்சுங்க. பெருங்காயம் போட்டு இறக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாய் மக்களே, நீங்களும் வந்து இந்த மாதிரி மல்லித்தூள் ரசம். இன்றைக்கி யார் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லாருமே கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாய் இது வந்து பூண்டு ரசம் என்னோடய மெத்தடில் இது. ஏன்னா நம்ம பாட்டிங்கெல்லாம் வீட்டில் வந்து அம்மா அப்பா எங்கள் அப்பா வைப்பாருங்க. இது நான் போய் சொல்ல இந்த மாதிரி தான் அம்மியில் வச்சு சும்மா குறப்பாக எல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து அப்படியே இதே மாதிரி சட்டையில் தாளித்து விட்டு நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு, அதாவது சாமரிசி சாப்பாட்டுக்கு. இப்போ தான் வந்து அரிசி நம்ம வேக வச்சு எடுத்து சாப்பிட்றப்ப எல்லாம் பச்சை அரிசியில் தான் செய்வாங்க. அந்த மாதிரி சாப்பாடு பாய் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஒன்றும் இல்லை, ஒரு அப்பளம் மட்டும் தம்பி எந்திரிச்சதுக்கப்புறம், ஏன்னா நான் வந்து உப்புமா வந்து சூடு பண்ணி கிச்சடி மாதிரி செஞ்சோங்க. அப்படியே இருக்குது, அதை சூடு பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தி இதெல்லாம் லொட்டு லொசுக்குன்னு அப்படியே இருக்குதுங்க. அதனால் விட்டேன். உங்களை இறக்கி நம்ம முடி வச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ கிச்சடி எல்லாம் சாப்பிட்றவங்க ஒரு ஆள் சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால் சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் காலையில் டிஃபனுக்கு அப்படின்ட்டு விட்டேன். பாய் மக்களை, நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. பாய்.